நம்மளாலும் சரி நம்பாட்டியும் சரி கண்டிப்பாக மக நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய அமானுஷ்ய சக்தி அப்படின்றது ரொம்ப ஒரு அளப்பரியதாக இருக்கும். நிறைய சித்தர்களுடைய தொடர்பு கூட கேதுவுடைய ஆளுமைங்க. நிறைய சித்தர்களுடைய தொடர்பு கொண்டது, சித்த மார்க்கத்துடைய தொடர்பு கொண்டது. நான் தான் அப்பயே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த நான் தான் அப்பயே சொன்னேன்றதுல 100 விதமான அர்த்தங்கள் இருக்கும். நிறைய மக நட்சத்திரம் சேர்ந்தவங்க வீட்ல வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. கவர்மெண்ட் நிறைய டீச்சர்ஸோட தொடர்பு கொள்றாங்க மக நட்சத்திரம். அவங்க வீட்ல கண்டிப்பா டீச்சர் இல்ல வாத்தியார் அப்படின்றதெல்லாம் வந்து இயல்பாக. ஏன்னா கேதுனாலே ஞானம். ஞானத்தை போதிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அவர்கள் வீட்ல இருக்காங்க. அப்படி இல்லாட்டி அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் இவங்களும் இருப்பாங்க. இல்ல இவர்கள் வீட்டில் இருப்பவர்களும் இருப்பார்கள். நெறைய பேர் வந்து சொந்த தொழில் தொடங்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அப்படி ஒருவேளை நீங்க சொந்த தொழில் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக மகம் ஒண்ணோட நிக்காது. 2வது, 3வது அப்படின்னு பிரான்சைஸை விரிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தொழில் மகம் பண்ண மாரி சரித்திரமே கிடையாது. கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு தடவையாவது தொழிலுக்குள் போயிட்டு வந்து வெளியில வந்தவங்களா தான் மக நட்சத்திரக்காரர்கள் 100 விழுக்காடு இருப்பார்கள். ஏன்னா, அவங்களால அது பண்ணாம இருக்கவே முடியாதுங்க.